போன்று காங்கேயம் தொகுதி பொறுத்தவரையில் அங்கு அதிமுக வேட்பாளர் நடராஜ் 71,122 வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழக வெற்றி கழக வேட்பாளர் மணி 62,989 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். அதே போன்று திமுக வேட்பாளர் சாமிநாதன் மிக முக்கிய ஒரு நபர், அவர் மிக முக்கியமான ஒரு பிரபலம் சாமிநாதன். அவருடைய தோல்வியும் காங்கேயம் தொகுதி மட்டுமில்லாமல் திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்விதான். அது 59,230 வாக்குகளை மட்டுமே பெற்று தோல்வியடைந்து 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கிறார். தாவேகா வேட்பாளர் 2ஆம் இடம், அவர் 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்தி 85,362 வாக்குகள் மட்டுமே பெற்று அவர் தோல்வியடைந்திருக்கிறார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் தாஹிரா 91,149 வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழக வெற்றி கழக வேட்பாளர் தாஹிரா வெற்றி பெற்றிருக்கிறார். ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்தியுடைய தோல்வியும் திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியாக இருக்கின்றது. இப்படியாக திமுகவின் பல முக்கியமான நிர்வாகிகள் தலைவர்களுடைய தோல்வி. அடுத்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக மிக முக்கிய ஒரு அமைச்சராக பார்க்கப்பட்டவர் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. 81,132 வாக்குகள் மட்டுமே பெற்று அவருடைய தோல்வி, திருவெரும்பூர் தொகுதியில் அவருடைய தோல்வி என்பது மிகுந்த ஒரு கவனத்தை ஈர்த்த ஒரு தோல்வியாக தான் இருக்கின்றது. அந்த தொகுதியில் அவர் எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் விஜயகுமார் 89,837 வாக்குகள் பெற்று தாவேகா வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சர், மிக முக்கியமான ஒரு அமைச்சர். அவருடைய தோல்வியும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று ராசிபுரம் தொகுதியில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் 74,808 வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அமைச்சர் மதிவேந்தன் 57,854 வாக்குகளை பெற்று அவர் தோல்வியடைந்திருக்கிறார். 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கிறார். 2ஆம் இடத்தில் பாஜக வேட்பாளர் பிரேம்குமார் 60,297 வாக்குகள் மட்டுமே அவர் பெற்றார். 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இதுபோல் 2 தொகுதியில் அமைச்சர்கள் போட்டியிட்ட 2 தொகுதியில் 3ஆம் இடம். அதில் மிக முக்கியமாக திமுகவுடைய மூத்த தலைவரும் மிக முக்கிய ஒரு தலைவருமாக இருக்கக்கூடிய துரைமுருகன், சீனியர் லீடர் என்று பார்க்கப்படக்கூடிய துரைமுருகன் 3ஆம் இடம் காட்பாடியில் தள்ளப்பட்டார் என்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக தான் இருக்கின்றது. காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் 62,225 வாக்குகள் மட்டுமே அவர் பெற்று 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கிறார். 2ஆம் இடத்தில் அதிமுக வேட்பாளர் ராமு 63,998 வாக்குகளை பெற்று 2ஆம் இடம். முதல் இடம் வெற்றி பெற்றவர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சுதாகர். அவர் 69,968 வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கிறார் திமுகவுடைய மூத்த தலைவர் துரைமுருகன். அவர் ஏற்கனவே இதுதான் போட்டியிடக்கூடிய கடைசி தேர்தல் என்றெல்லாம் தெரிவித்த நிலையில் அவர் 3ஆம் இடத்துக்கு மக்கள் தள்ளியிருக்கிறார்கள் என்பதும் கவனத்தை ஈர்த்த ஒன்றாக தான் இருக்கின்றது. அதே போன்று திருப்பத்தூர் தொகுதியிலும் அமைச்சர் பெரிய கருப்பனுடைய தோல்வியும் ஒரு இழுபறியாக தான் இருந்தது. நீண்ட நேரம் இழுபறியாக சென்ற ஒரு தொகுதி தான் திருப்பத்தூர் தொகுதி. அதாவது தாவேகா வேட்பாளர் சீனிவாச சேதுபதி 83,375 வாக்குகள் என்றால் திமுக பெரிய கருப்பன் 83,374 வாக்கு, ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது என்பது மிகுந்த நள்ளிரவு 12 மணி வரை இது இழுபறியாக சென்றது. யார் வெற்றி பெறுவார்கள் தோல்வியடைவார்கள் என்று இழுபறியாகவே சென்ற நிலையில் முடிவில் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசம், ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைதல் என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான தோல்வி என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த அடிப்படையில் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திருப்பத்தூர் தொகுதியில் பெரிய கருப்பன் தோல்வியடைந்திருக்கிறார். தாவேகா வேட்பாளர் சீனிவாச சேதுபதி 83,375 என்றால் பெரிய கருப்பன் பெற்ற வாக்கு சதவீதம் 83,374. கடைசி வரையில் இறுதி வரையில் இழுபறியாக சென்று ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் பெரிய கருப்பன். இப்படி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் திமுகவில் தோல்வி அடைந்திருப்பதும் அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது 2 அமைச்சர்கள் மட்டும்தான் அதிமுகவிடம் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். மற்ற அனைவருமே தமிழக வெற்றி கழகத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறார்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மன்னார்குடி தொகுதியிலும் டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர் மன்னார்குடி தொகுதியில் 66,850 வாக்குகள் மட்டுமே பெற்று அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட அமமுக வேட்பாளர் காமராஜ் 68,416 வாக்குகளை பெற்று
வெற்றி பெற்றிருக்கிறார். அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து அமமுக தேர்தல் எதிர்கொண்டது. மன்னார்குடி தொகுதியில் அதிமுக கணிசமாக செல்வாக்கு இருக்கிறது என்பதையும் இந்த வெற்றி காண்பிக்கிறது. காமராஜ் 68,416 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அமைச்சர் டிஆர்பி ராஜா 66,850 வாக்குகளை மட்டுமே தோல்வி அடைந்திருக்கிறார். டிஆர்பி ராஜா பொறுத்தவரை டிஆர் பாலுவுடைய மகன் மட்டுமல்லாமல் அவர் அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் அவர் பல்வேறு வெளிநாடுகளெல்லாம் சென்று வெளிநாட்டு தொழில் முதலீடுகளை இருப்பதிலும் அதிக ஆர்வம் கொண்டவராகவும் பல வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரை அழைத்து சென்று அங்கு தொழில் முதலீடுகள் செய்வது குறித்து பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதன் மூலமாக பிரபலமாக அறியப்பட்ட ஒரு அமைச்சர் டிஆர்பி ராஜா. அவர் அதிமுக அமமுக கூட்டணியிடம் தோல்வியடைந்திருப்பதும் கவனத்தை ஈர்த்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகின்றது. இது அதன் தொடர்ச்சியாக பல முக்கியமான அமைச்சருடைய தோல்வி, பல முக்கிய பிரபலமான ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய பிரபல வேட்பாளர் திமுகவுடைய வேட்பாளருடைய தோல்வி என ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு வெற்றி தோல்வி என இறுதியில் திமுக கூட்டணிக்கு 108 இடங்களை மட்டுமே இந்த தேர்தல் வாக்கு முடிவு என்பது பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அதில் திமுகவுக்கு மட்டுமே 59 இடங்கள் என்பது பெற்றுக் கொடுத்திருக்கிறது. பல அமைச்சருடைய தோல்வியை கடந்து அதிர்ச்சிகரமான தோல்வியாக இருப்பதுதான் மு.க. ஸ்டாலினுடைய தோல்வி. முதலமைச்சராக இருந்து திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுடைய தோல்வி குளத்து தொகுதியில் யாரும் எதிர்பாராத ஒரு தோல்வி என்பதில் மாற்று கருத்தில்லை. இதுவரை நாம் பார்த்த அமைச்சருடைய தோல்வியில் 2 பேர் மட்டும்தான் அதிமுகவிடம் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். மற்ற அனைவருமே தமிழக வெற்றி கழகத்திடம் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஓவியா.